காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி. ஹாய் தேர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கும்போது, இல்லை இதுவும் ஈஸியாக பண்ண முடியும், ஆனால் அதுக்கு சில விஷயங்கள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிட்டு ஒரு சில டெக்னிக்கல் வியூஸை கற்றுக்கிட்டோம்னாலே இது ஈஸியாக பண்ண முடியும்ன்றத நம்ம சுலபமான வழியில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு சீரீஸில் இன்னைக்கு நம்ம ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸில் என்ன ஒரு மெத்தடை பார்க்க போகிறோம்னா, ஸ்பின்னிங் டாப்ன்ற ஒரு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடை பண்ண போகிறோம். இந்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1800களில் வந்து ஹான்மா அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் மெத்தடை வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜப்பானில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை எதை கன்சிடர் பண்ணாங்கன்னா அரிசி தான். ஏன்னா அவங்க ஃபுட்டுலேருந்து எல்லாமே ரைஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது சாமுராய்களுக்கும் இல்லை கவர்மெண்ட் அஃபிஷியல் எல்லாருக்குமே காசுக்கு பதிலாக எதை கொடுத்தாங்கன்னா அரிசியை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அரிசி வந்து ரொம்பவே பெரிய விஷயமா இருந்ததுனால இந்த அரிசி ட்ரேடர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, விளைச்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் விற்கிறவங்க, அந்த மாதிரி விற்கிறவர் தான் இந்த ஹான்மான்றவர் ஒருத்தர். அவர் என்ன யோசிச்சு பார்த்தாருன்னா, ஒரு டெக்னிக்கலாக ரெகுலராக பார்க்கும்போது இந்த அரிசியோட விலை ஏற்றுறதும் இறக்குறதும் ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆச்சு. அப்போ இந்த பேட்டர்னை நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்ம அரிசி எப்போ ஏறப்போகுது எப்போ இறங்க போகுதுன்றதை கண்டுபிடிச்சலான்னு சொல்லி ஒரு கண்டுபிடிச்ச மெத்தடு தான் ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக். அந்த கேண்டில் ஸ்டிக்கில் அவர் நிறைய மெத்தடை கண்டுபிடிச்சார். ஒரு கேண்டலும் ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துச்சுன்னா கீழே இறங்கும் போது அரிசி, இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்துச்சுன்னா அரிசி விலை மேலே ஏறுன்றதை அவர் கண்டுபிடிச்சார். அதை 1900களில் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து அதை எடுத்துகிட்டு போய் ஸ்டடி பண்ணி இது அரிசிக்கு மட்டும் இல்லை, பங்குச்சந்தையில் எல்லா கமாடிட்டிக்கும் எல்லா ஸ்டாக்குக்கும் பொருட்சந்தை எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்க ஸ்டடி பண்ணாங்க. அதில் ஒன் ஆஃப் தி திங் தான் வந்து ஸ்பின்னிங் டாப்னு சொல்லுவோம். இந்த ஸ்பின்னிங் டாப்னா என்னென்னா, அந்த காலத்தில் இந்த நம்ம பம்பரம் விடுவோம் பார்த்தீங்களா, இந்த பம்பரத்தில் கூர்மையாக இருக்கும், மேலே ரவுண்டாக இருக்கும், மேலே ஒரு சின்ன ஒரு நீட்டாக ஒன்று இருக்கும். ஸோ அந்த பம்பரம் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்பின்னிங் டாப். அப்போ இந்த மாதிரி ஒரு கேண்டில், நம்ம கேண்டில் ஏற்கனவே என்னன்றதை பார்த்துட்டோம். ஒரு மேலேயும் கீழேயும் வந்துட்டு சென்டர் பீஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன லெவலாக வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டிலை நீங்கள் பார்க்குறீங்கனால் அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதா, ஒரு மார்க்கெட்டில் பையரும் செல்லரும் ஈக்குவலாக இருக்காங்கன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போது ஒரு ட்ரேடிங்லன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையர் இருப்பார், ஒரு செல்லர் இருப்பார். அப்போ ஒரு 10 பேர் விற்கிறாங்கன்னா 10 பேரும் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், ஈக்குவல் ஆகிடும் டிரான்சாக்ஷன். அப்போ ஒரு 10க்கு 10 2 பேருமே சேர்ற இடம் வந்து மார்க்கெட்டில் எப்படி காட்டும்னா அது வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஸ்பின்னிங் டாப்பை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறாரு அந்த ஹான்மான்றது, எப்படி ட்ரேட் பண்ணுறாருன்னா அதுக்கு சர்டன் ரூல்ஸை ஃபார்ம் பண்ணுறாரு. முதல்ல இந்த ஸ்பின்னிங் டாப் வந்துச்சுனாலே இது வந்து இன்டெசிஷன். ஏன்னா இப்போ ஒரு ஃபுட்பால் மேட்ச் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 2 பேருமே ஒரு கோல் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், எந்த டீம் ஜெயிக்க போகுதுன்றது தெரியாது, கரெக்டுங்களா? அது மாதிரி தான் இந்த ஸ்பின்னிங் டாப். பையரும் ஒரு கோல் அடிக்கிறாங்க, செல்லரும் ஒரு கோல் அடிக்கிறாங்க, ஈக்குவலாக வந்துட்டாங்க. அப்போ இதுக்கு அடுத்தது என்ன ஆக போகுதுன்றது தான் ரூல்ஸாக ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ ரூல்ஸில் என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து ஒரு வேளை ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சீலிங் லெவல். இப்போ வந்து ஒரு 100 ரூபா பொருள் எப்போவுமே 200 ரூபா போயிடுச்சுன்னா இதுக்கு மேலே ஏறவே ஏறாதுப்பா அரிசி, திருப்பி கீழே வந்துடும் அப்படின்றது ஒரு சீலிங் லெவல் மாதிரி வைக்கிறேன். இப்போ இந்த சீலிங் லெவலுக்கிட்ட வந்து இந்த ஸ்பின்னிங் டாப்ன்றது ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே இறங்கும். மூணாவது இன்னொரு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு கேண்டில் வந்த உடனே ட்ரேட் பண்ணாதீங்க, இதுக்கு அடுத்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது பாருங்கன்றார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரெட் கலராக ஃபார்ம் ஆச்சா, மேலே இருக்கா, திருப்பி கீழே வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா திருப்பி இன்னொரு ரெட் கேண்டில் வரட்டும், கேண்டில் வந்தால் மறுபடியும் இறங்குன்ற மாதிரி ரூல்ஸை ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த ரூலை பாருங்கள். அதே மாதிரி இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து ஒரு வேளை மிடில், இப்போ உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ ஒரு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு, கீழே வருது. இப்போ இந்த மேலேக்கும் கீழேக்கும் நடுவில் இப்படி ஒரு மார்க்கெட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்துச்சுன்னா அந்த ஸ்பின்னிங் டாப்பை வேலிடேட் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு ரூல் இருக்குது. இப்போ இதுதான் இந்த ஸ்பின்னிங் டாப். இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபுல்லாக க்ரீன் கேண்டலாக வந்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகிட்டு அடுத்த கேண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய ரெட்டு கேண்டலாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ரூல்ஸ் படி மார்க்கெட் செல் ஆக போகுதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே வந்து ரைஸ் ப்ரைஸு கீழே விழ போகுதுன்னு தெரிஞ்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவார், கீழே வந்துட்ட பிறகு ரைஸை வாங்க ஆரம்பிப்பார். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ரூல்ஸை ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு வாட்டி அந்த ஸ்பின்னிங் டாப் வந்துட்ட பிறகு மார்க்கெட் ஃபுல்லாக கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்களும் ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்மளோட ட்ரேடிங்குள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேளை இந்த பங்குகள் ஓகே உச்சத்தை அடைஞ்சிச்சு, இங்கேருந்து கீழே விழ போகுதுன்றதை காட்டுறதுக்கான ஒரு டூலாக தான் இந்த ஸ்பின்னிங் டாப்பை
1800களிலே ஹான்மான்றவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நீங்களும் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்து உள்ளே சேர்த்துட்டு ட்ரேட் பண்ணும்போது நமக்கும் மார்க்கெட் இதுக்கு மேலே இறங்குன்றதை நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இறங்குறது எப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு வேளை ஏறும் போது இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு ஒரு பொருளோட விலை 100 ரூபா இருக்குது. இந்த பொருளோட சீலிங் வந்து லட்சம் 200 ரூபா. இந்த ஒரு வாட்டி இந்த பொருளோட விலை ஏறல. இப்போ ஒரு ஜஸ்ட் இப்படி வச்சுக்கோங்களேன், வெங்காயம் விலை எடுக்கிறோம். திடீர்னு வெங்காயம் விலை என்ன ஆயிடுது, ஒரு பீக் ஆயிடுது. நியூஸில் வருது பார்த்தீங்களா, வெங்காயம் 1 கிலோ 150 ரூபா ஆயிடுச்சு. அப்போ நமக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும், என்னன்னா வெங்காயம் இதுக்கு மேலே ஏறாது. எப்போவுமே மேக்ஸ் இது வரைக்கும் வெங்காயம் போன விலையே 200 ரூபா தான்ப்பா. அதுக்கு மேலே போனதில்லை. 200 ரூபா பண்ணாலே கீழே வந்துடும்ன்ற ஒரு விஷயம் தெரியுது பார்த்தீங்களா. அதை தான் வந்து சீலிங் அப்படின்னு சொல்கிறது. சீலிங்கு இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஏதோ ஒரு ப்ரைஸ் மேலே போகக்கூடாத அளவுக்கு தடுக்கிறதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் வந்துட்ட பிறகு உடனே ப்ரைஸ் கீழே விழுமுன்னா கிடையாது. இப்போ அவர் என்ன பண்ணார்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறாரு. அது என்ன பேட்டர்னா, அதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். அப்போ இந்த இடத்துல ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ப்ளஸ் அடுத்த கேண்டில் நமக்கு அதுவும் செல் கேண்டலாக வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன ஆகும், இப்போ லட்சு இது வந்து 80 ரூபா ஆகிடும்ன்றதை ப்ரிடிக்ஷன் பண்ணுவார். ஸோ இதை மாதிரி தான் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸும் யூஸ் பண்ணி ஆன்மா என்ன பண்ணுறாருன்னா ப்ரைஸோட ரேட்டு ஏறுமா இறங்குமான்றதை கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அதே மெத்தடை நாமளும் ட்ரேடிங்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது நாமளும் ப்ரைஸ் இப்போ நெக்ஸ்ட்டு ஏறுமா இல்லை இறங்குமா, இந்த பங்குகள் இது இல்லை உச்சத்தில் இருக்குது, இங்கேருந்து இன்னும் கீழே தான் இறங்க போகுது, அதனால் நம்ம இந்த இடத்துல வாங்க வேண்டாம், கீழே வந்துட்ட பிறகு இப்போ 200ல் வாங்குறது பதில் கீழே நல்லா விழுந்துட்ட பிறகு 80 ரூபாவில் சீப்பர் ப்ரைஸில் நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லி, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்க முடியும். கீழே இறங்கினாலும் பயப்பட தேவையில்லை, ஏறினாலும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து மார்க்கெட்டில் புரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பின்னிங் டாப் மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸோ இல்லை ஃபிபனாச்சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா நீங்கள் ப்ராப்பராக மார்க்கெட் என்னன்றது புரிஞ்சுக்கிட்டு பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷனோட இன்னும் ஒரு காசு தான் பாஸ் நிகழ்ச்சியில் உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் இது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லைஃப்பை ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள்.